இறைவன் இயேசுவில் அன்புக்கு உரியவர்களே, இன்றைய நாளில் விமர்சனங்களுக்கு மத்தியில் வீறு நடை போட்டு பயணிப்பதற்கான அழைப்பு இறை வார்த்தை வழியாக நமக்கு தரப்படுகிறது. நாம் வாழுகிற சமூகத்தில் நம்மை சுற்றி பல நபர்கள் உண்டு. நாம் செய்கின்ற குறைகளை மட்டும் பெரிதுபடுத்துகின்ற நபர்களாக அவர்கள் இருக்கலாம். ஆயிரக்கணக்கான நன்மைகளை நாம் செய்த போதும் கூட நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற சின்னஞ்சிறிய தவறுகளை பெரிதுபடுத்தி அதை கொண்டு நம்மை தீர்ப்பிடுகிற நபர்கள் நம் மத்தியில் உண்டு. நீங்களும் நானும் ஆண்டவரின் வார்த்தைகளின்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள முயலுகிறோம். நாம் சந்திக்கின்ற இது போன்ற சவால்களை ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்வில் சந்தித்தவர்தான். ஆண்டவர் இயேசுவை சுற்றி பலதரப்பட்ட மக்கள் உடன் இருந்தார்கள். எப்போது இந்த மனிதன் தவறிழைப்பான் என்ற எண்ணத்தோடு அவரை உற்று நோக்கியவர்கள் அதிகம். இந்த மனிதன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், அது அரசுக்கு எதிராக இருக்கும், உடனே கொண்டு போய் இவனை அரசரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற மனநிலை கொண்ட மனிதர்கள் உடன் இருந்தார்கள். இந்த மனிதன் ஏதோ வேடிக்கை காட்டுகிறார் என்று வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் அவர் பின்னால் வந்தது. இந்த மனிதனிடத்தில் சென்றால் நலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு சிலர் அவரை நோக்கி வந்திருந்தார்கள். இந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது, வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது, இதை பின்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் பல நபர்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். தன்னை சுற்றி இருந்த அனைவருடைய உள்ளங்களையும் ஆய்ந்து அறிந்த நபராகத்தான் ஆண்டவர் இயேசு இருந்தார். இந்த இயேசு தன்னுடைய வாழ்வில் விமர்சனங்கள் வந்த போதெல்லாம் அந்த விமர்சனங்களை பார்த்து தயங்கியவராகவும் தனது நற்செயலை குறைத்து கொண்டவராகவும் இருக்கவில்லை. இந்த இயேசுவை போலதான் நீங்களும் நானும் இருப்பதற்கான அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் நம் உள்ளத்தில் பல கேள்விகள் எழலாம். இறைவனுக்கு உகந்தவாறு நான் இருக்கிறேன், இறைவனுக்கு உகந்த செயல்களை எல்லாம் முன்னெடுக்கிறேன், ஆனாலும் கூட என்னுடைய செயல்களை விமர்சிக்கின்ற நபர்கள் நம் மத்தியில் இருந்து கொண்டே இருக்கிறார்களே. நான் உண்மையான பக்தியை வெளிப்படுத்துகிறேன், ஆனால் நான் நடிக்கிறேன் என்று சொல்லுகிற நபர்கள் நம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஐயமும் குழப்பமும் நமது வாழ்வில் பல நேரங்களில் மேலோங்கலாம். இயேசுவின் வாழ்விலும் இது போன்ற நிகழ்வுகள் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவிகளை அகற்றிய போது தீய ஆவிகளின் தலைவனை கொண்டுதான் இவனை பணியை செய்கிறான் என்று சொல்லி இயேசுவின் செயலை விமர்சித்த நபர்கள் அன்றைய சமூகத்தில் இருந்தார்கள். அது போன்ற மனிதர்கள் இன்று நாம் வாழுகிற சமூகத்தில் நம்மோடு இருக்கிறார்கள். பல நேரங்களில் நம்மோடு இருப்பவர்கள் எத்தகைய மனநிலை கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் யாரும் அறியாத வகையில் இருக்கிறது. நம்மோடு இருப்பவர்கள் தான் நமக்கு எதிராக ஆயிரக்கணக்கான காரியங்களை முன்னெடுப்பார்கள், ஆயிரக்கணக்கான விமர்சனங்களை முன்னெடுப்பார்கள். ஆனால் நமக்கு தெரியாது, நம்மோடு இருப்பவர்கள் தானா இவர்கள் தான் இதை செய்ததா என்ற எண்ணமானது நம்மிடம் பல நேரங்களில் இருக்காது. நாம் அறியாத வகையில் நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு எதிராக பல காரியங்களை செய்வார்கள். எப்படி இயேசுவின் வாழ்வில் அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் இயேசுவுக்கு எதிராக பல திட்டங்களை தீட்டினார்களோ அதுபோல பல திட்டங்களை தீட்டுபவர்கள் நம் மத்தியிலும் உண்டு. இவர்களுக்கு மத்தியிலும் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இயேசுவின் வாழ்வு இன்று உங்களுக்கும் எனக்கும் தருகின்ற வாழ்வுக்கான பாடம். தன்னை சுற்றி இருப்பவர்களின் விமர்சனங்களை கண்டு அஞ்சி நடுங்கியவர் அல்ல இறைவன். அந்த விமர்சனங்களுக்கு மத்தியிலும் இறைவனுக்கு உகந்த காரியங்களை உறக்கச் சொல்லுபவராக தன் வாழ்வை அமைத்துக் கொண்டவர். உண்மையுமே இயேசுவை வியந்து பார்ப்பது உண்டு. சுற்றி இருப்பவர்கள் என்ன நோக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பது நன்கு அறிந்த ஒரு மனிதன். ஆனாலும் கூட அவர்களின் எண்ணத்தை நெறிப்படுத்துவதற்கான வழிகளை காண்பிப்பார். தன் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு வந்த மனிதனிடத்தில் அவரே கேள்விகளை எழுப்புவார். அவனது வாழ்வை அவர் நெறிப்படுத்துவதற்கான வழிகளை காண்பித்து விட்டு அழகாக நகர்ந்து செல்லக்கூடியவராக இயேசுவின் வாழ்வு இருந்தது. இயேசுவால் அது முடிந்தது, உங்களாலும் என்னாலும் அது இயலுமா என்ற ஒரு ஐயமானது நமது இதயத்தில் எழலாம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் நம்பிக்கையோடு பயணிக்கிற இந்த திரு அவையின் வழிகாட்டுதலில் நமக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையை கொடுத்த நமது முன்னவர்களையும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்த தொடக்க கால கிறிஸ்தவர்களையும் தொடக்க கால கிறிஸ்தவர்களை நம்பிக்கையில் வளர்த்தெடுத்த திரு தூதர்களின் வாழ்வையும்
நாம் சீர்தூக்கி பார்க்கிற போது ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள், ஆயிரக்கணக்கான ஏச்சு பேச்சுக்கள், ஆயிரக்கணக்கான எதிர்ப்புகள், இவற்றுக்கு மத்தியில் தான் தொடக்க காலத்தில் ஆண்டவரின் இயேசுவின் வார்த்தைகளை அனைவருடைய இதயங்களிலும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் இயேசுவின் சீடர்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப தங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டவர்களாய் ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பதற்காக ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு பயணப்பட்டவர்கள் இயேசுவின் சீடர்கள். இவர்களுடைய வாழ்வில் எல்லாம் அவ்வளவு எளிதாக இயேசுவை அறிவித்த பணியில் இன்பத்தை மட்டும் அனுபவித்தார்கள் என நான் நம்பிவிட முடியாது. இயேசுவை பற்றி அறிவிக்கின்ற போது அவர்களின் செயல்களை விமர்சித்த நபர்கள் உண்டு. இன்று நாம் வாழுகிற சமூகத்தில் கூட நம்மில் பலர் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற போது அறிவிக்கின்ற அந்த வார்த்தையினுடைய உள்ளர்த்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக அறிவிக்கின்ற இந்த மனிதன் யார், இவருடைய பின்புலம் என்ன, இவரை பத்தி நமக்கு தெரியாதா, இவர் என்னத்தை நமக்கு சொல்லிட போறாரு, இவர் சொல்லி அதை நான் கேட்கணுமா என்ற மனநிலையோடு பயணிப்பவர்களாகத்தான் இன்று நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய வாழ்வை திருப்பி பார்க்கிற போதும் இயேசுவை அடிப்படையாக கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த இயேசுவினுடைய வாழ்வை மையப்படுத்தி வாழ்வுக்கான பாடங்களை கற்பித்த திருத்தூதர்களின் வாழ்வை உற்று நோக்குகிற போதும் இது போன்ற ஏராளமான விமர்சனங்களை எல்லாம் அவர்கள் கடந்து வந்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் துன்பங்களுக்கு மத்தியிலும் இறுதி வரை இயேசுவை இறுக பற்றி பிடித்திருந்தார்கள். இதற்கான அடிப்படை நம்பிக்கை அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என நாம் அவர்களின் வாழ்வை உற்று நோக்குகிற போது இயேசுதான் அவர்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தார். இயேசுவோடு பயணித்தவர்கள் தான். அவர் செய்த அனைத்து விதமான அரும் அடையாளங்களையும் உடனிருந்து கண்டவர்கள் தான். கண்ட உடனே அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. பல நேரங்களில் அவர்களும் தளர்வுகளை சந்தித்தார்கள். பல நேரங்களில் அவர்களும் ஆண்டவர் இயேசுவை குறித்து ஐயப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுவின் பின்னால் பயணிப்பது நிலையானதா என்ற கேள்வி அவர்களின் இதயத்தில் பல நேரங்களில் எழுந்தது உண்டு. ஒரு துன்பம் வருகிற போது ஆண்டவர் இயேசுவை விட்டுவிட்டு ஓடக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இன்று பல நேரங்களில் நாமும் இந்த தொடக்க கால இயேசுவின் சீடர்களைப் போலவே ஒரு துன்பம் வருகிற போது, ஒரு விமர்சனம் வருகிற போது நமக்கு எதற்கு அப்படி என்று சொல்லி நமது வாழ்வை நாம் மீண்டுமாக தடம்புரண்ட ஒரு வாழ்வாக மாற்றுகிறோம். ஆனால் துன்பங்களுக்கு மத்தியிலும் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் நிராகரிப்புகளுக்கு மத்தியிலும் நீங்களும் நானும் இறைவனுக்கு உகந்தவர்களாக, இறைவன் விரும்புகிற செயல்களை முன்னெடுப்பவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்க்கிற போது இன்னையிலிருந்து நான் இந்த ஒரு நல்ல செயலை செய்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகளை நாம் முன்னெடுத்திருப்போம். அதை செய்யலாம் என்ற முயற்சியை எடுக்கிற போதுதான் அந்த முயற்சியிலிருந்து நாம் நழுவுவதற்கு ஏற்றவாறு பல சூழல்கள் நமது வாழ்வில் வந்து போகும். பல நேரங்களில் அந்த சூழல்களுக்கு மத்தியில் நாமும் நம்பிக்கையில் தளர்ச்சி உற்றவர்களாக, ஐயோ அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க, இவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க, ரொம்ப பக்திமான்னு நம்மளை வம்புழுத்துருவாங்க, கிண்டல் பண்ணிடுவாங்க, கேலி பேசிடுவாங்க என்றெல்லாம் எண்ணி பல நேரங்களில் செய்ய விரும்புகிற நன்மைத்தனங்களை கூட செய்யாமல் செல்லுகிற மனிதர்களுள் நாமும் பல நேரங்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறோம். பேச்சு வழக்குல ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது நரகத்துல தீய ஆவிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சான். அந்த கூட்டத்துல பேசிச்சான், இந்த மனிதர்களை நல்லது செய்ய விடாம நம்ம பார்த்துக்கணும். இந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டாங்கன்னா டக்குன்னு அவங்களுடைய வாழ்வு மாறுது. அவங்க வாழ்வு மாற விடாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால ஆளாளுக்கு ஒரு ஆளை போய் பிடிச்சிக்குங்க. அவன் நல்லது செய்யும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடையை உருவாக்கி அவனை செய்ய விடாம பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே எல்லா தீய ஆவியும் போய் ஒவ்வொரு மனிதன் கூட இருந்துகிட்டு அவன் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய விடாம நிறைய தடைகளை உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சான். அதுல ஒரே ஒரு தீய ஆவி மட்டும் அவங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் விட சக்சஸ்ஃபுல்லா அந்த பணியை செஞ்சிருந்துச்சான். அப்ப அவன் அந்த தீய ஆவியை கூப்பிட்டு தீய ஆவியினுடைய தலைவன் கேட்டானா, எப்படி நீ மட்டும் நல்லது செய்ய விடாமலே அவனை பாத்துக்கிற? நாங்களாம் நல்லது செய்ய விடாம அவனை பாத்துக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுக்கிறோம். ஆனாலும் சில நேரத்துல எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அவன் நல்லது செஞ்சுட்டு போயிடுறான். ஆனா நீ போற ஆள் மட்டும் பாத்தீங்கன்னா எந்த நல்லதுமே செய்ய மாட்டாரு, எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த தீய ஆவி சொன்னிச்சான், நான் ரொம்ப எளிமையா ஒரு வேலையை செய்வேன். மனுஷங்க யோசிப்பாங்க, நான் இன்னையிலேருந்து நல்ல பிள்ளையா இருக்க போறேன், கடவுளுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ண போறேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன், அன்பு காட்டுவேன், இரக்கம் காட்டுவேன் அப்படின்லாம் அவன் யோசிப்பான். யோசிக்கும் போது நானும் கூட இருந்துட்டு ஆமாமா அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். அதை செய்யணும்னு அவன் தொடங்கும் போது நாளையில இருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லுவேன்.
அவன் உடனே சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்குன்னுவான். நாளைக்கு அவன் செய்யணும்னு நினைக்கும் போது நாளையில இருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே நாட்களை நகர்த்தி நகர்த்தி கொண்டே சென்று கொண்டிருக்கிறேன். அதன் விளைவாக அந்த மனிதன் எந்த நல்லதும் செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீய ஆவி ஒன்று தலைவனிடத்தில் சொன்னதாம். இன்று நாம் வாழுகிற சமூகத்தில் பல நேரங்களில் நமது செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கிறது. விமர்சனங்கள் தடைகள் வந்தாலும் கூட தடைகளுக்கு மத்தியிலும் தளர்வுறாமல் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ வேண்டும், இறைவன் விரும்புகிற மக்களாகவே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என பல முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் எடுக்கிற முயற்சிகளில் முழுமையாக ஈடுபடுகிறோமா என்ற கேள்வியை எழுப்புகிற போது நாளையிலிருந்து நாளானையிலிருந்து இனிமே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு மனநிலை தான் இன்று நம்மில் பலருடைய மனநிலையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற வாழ்வுக்கான பாடம். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் தளர்வுகள் வந்தாலும் இறுதி வரை நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்வுதான் இதற்கு மிகச்சிறந்த ஒரு சான்றாக அமைகிறது. இந்த மண்ணில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்து காண்பித்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எத்தனையோ விதமான அடக்குமுறைகள், துன்பங்கள், எத்தனையோ விதமான விமர்சனங்கள், இவையற்றையெல்லாம் கண்டு அஞ்சி நடுங்கியவராக தான் செய்ய விரும்புகிற நன்மைத்தனங்களை குறைத்துக் கொள்ளுகிற நபராக இயேசு இருக்கவில்லை. எத்தனை விமர்சனம் வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை ஏச்சு பேச்சுக்கள் வந்தாலும் அனைத்திற்கு மத்தியிலும் ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் இதயத்தில் நிறுத்தி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு நபராக நமக்கெல்லாம் நல்லதொரு முன்மாதிரியாக இயேசு வாழ்ந்து காண்பித்தார். இந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள முயலுகிற நாம் அத்துணை பேருமே, நம்மோடு இருப்பவர்கள் நாம் அறியாத வகையில் நமது பெயரை கெடுக்கின்ற வகையில் நமக்கு எதிராக செய்கின்ற சூழ்ச்சிகளின் அடிப்படையில் அவர்களின் விமர்சனங்களையும் கேலி கிண்டல்களையும் கண்டு நாம் செய்ய விரும்புகிற நன்மைத்தனங்களை குறைத்து கொள்ளாமல் இறைவனை முன்னிறுத்தி துன்பங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் மத்தியிலும் வீறு நடை போட்டு சென்ற இயேசுவின் சீடர்களாக நீங்களும் நானும் தடைகளுக்கு மத்தியிலும் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற நபர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறை வேண்டலை முன்னெடுப்போம். இறைவன் நம்மோடு இருந்து தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார்.